உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து பிரித்து விட முடியாது, நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய இதயத்தை நாம் கொண்டாடுகின்றோம், நினைவு கூறுகின்றோம், நன்றி சொல்லுகிறோம். அந்த இயேசுடைய இதயத்தினுடைய ஒரு மாபெரும் இன்னொரு பரிமாணம், ஒரு டைமென்ஷன், அது இயேசுடைய இதயத்தினுடைய இன்னொரு பெரிய பண்பு, மிகப்பெரிய ஆசீர்வாத பண்பு அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியோடு இருப்பது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய இதயத்தை திறந்து காண்பிக்கிற பொழுது அது குத்தி கிழிக்கப்பட்ட இரத்தம் சொட்டுகிற இதயம்தான். நம்முடைய பாவங்களால், நம்முடைய அக்கிரமங்களால் வதைக்கப்பட்ட ஒரு இதயம்தான், நொந்து போயிருக்கிற ஒரு இதயம்தான். ஆனாலும் கூட அந்த இதயத்தை மகிழ்ச்சியால் ஆண்டவர் நிரப்பிய ஒரு இதயம் அது. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், தந்தையே, அறிஞர்களுக்கும் மாபெரும் ஞானிகளுக்கும் மறைத்து சிறுவர்களுக்கு வெளிப்படுத்தினீர், எனவே நான் உன்னை போகிறேன் என்று சொல்லி ஜெபிக்கிற பொழுது சொல்கிறார். அவர் பேருவகை கொண்டு அக்களிப்போடு மகிழ்ச்சியினால் அந்த வார்த்தையை சொல்கிறார். இயேசுடைய இதயம் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒரு இதயம், மகிழ்ச்சியை தன்னுள் கொண்டிருக்கிற ஒரு இதயம். இயேசு இதயத்தை வழிபடுகிற அல்லது ஆராதிக்கிற நாம் நம்முடைய இதயத்தையும் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியால் நிரப்பிக்கொள்ள இறைவன் என்று அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான அந்த ஒரு இதயம் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை சொல்கிறார். யார் மகிழ்ச்சியான மக்கள், யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், யார் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம் என்ன? அவர்கள் எதையும் கேட்க மாட்டார்கள், எதையும் கேட்க மாட்டாங்க. எனக்கு இது வேணும், எனக்கு இது தேவையாக இருக்குது, கேட்கவே மாட்டாங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் பவுல் சொல்கிறார். எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய கொடை. அது ஆசீர்வாத கொடை. நம்முடைய தூய ஆவியனுடைய கனிகளிலே ஒன்று மகிழ்ச்சி. தூய ஆவி கொடுக்கிறது கடவுளுடைய கொடை. அது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பது கடவுளுடைய கொடை. அந்த கடவுளுடைய கொடையை பெற்று அனுபவிக்கிற யாருமே எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருப்பார். தான் பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க. எல்லா சூழ்நிலையிலுமே மகிழ்ச்சியாக இருக்கபடியாகவே ஆண்டவர் தன் மக்களை படைத்திருக்கிறார். ஆதாமை இருக்கட்டும், ஏவாளா இருக்கட்டும், எதற்கு அப்படிப்பட்ட அவ்வளோ பெரிய ஒரு இன்பவனம், எதற்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வாழ்வு, அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான பேரின்ப வாழ்வை எதற்கு கொடுத்தார்? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கு. ஏன்னா அவர் மகிழ்ச்சியானவர். ஆண்டவர் தன்னுடைய இயல்பாகவே மகிழ்ச்சியின் கடவுள். இந்த மூவரு கடவுளே மகிழ்ச்சியின் கடவுள். எனவே தான் தூய் ஆவி ஆட்கொள்கிற பொழுது நிறைய பேர் தன் நிலை மறந்து குதிப்பது, துதிப்பது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே, அந்த மகிழ்ச்சியின் ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டால் நம்ம என்ன செய்யணும் நமக்கே தெரியாது பல நேரங்களில். உண்மையாக ஆவியான ஆட்கொள்கிற பற்றி நான் பேசுகிறேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு, அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போ மகிழ்ச்சி என்பது தூயாவுடைய திருக்கொடை. கடவுள் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கிறது. இந்த உலகம் தர முடியாது அந்த ஆசீர்வாதம், இந்த உலகத்தின் பொருட்கள் தர முடியாது, இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் தர முடியாது. கடவுள் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் என்ற ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களில் ஒன்று மகிழ்ச்சி. கடவுள் நம்மை மகிழ்ச்சியோடு இருக்கவே அழைத்திருக்கிறார், படைத்திருக்கிறார். இன்று எனக்காக உயிர் கொடுத்திருக்கிறார், அதற்காக தான். ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் தைலத்தால், நம்முடைய திருப்பாடல் சொல்வது போல, நான் உன்னை என் மகிழ்ச்சியின் தைலத்தால் அபிஷேகம் செய்திருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நமக்கு கொடுக்க வேண்டுமா என்று நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி நமக்குள்ளே திருக்கொடை, ஆண்டுடைய திருக்கொடை நமக்குள்ளே வந்துடும் இருக்கும்னு சொன்னால், எந்த தேவையும் குறித்து நாம் எந்த சூழ்நிலையும் சரி, பட்டினியே கிடந்தால் கூட எந்த தேவையும் குறித்து கவலைப்பட மாட்டோம். இன்றைக்கு நிறைய பேர், நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கவலைப்படுறோம். ஏன்னா மகிழ்ச்சி நமக்கு நிறைவாக இல்லை. மகிழ்ச்சி இருக்கும், நிறைவாக இருக்காது. அது மகிழ்ச்சி கொஞ்சம் நேரம் இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் துதிக்கிற பொழுது, ஆராதிக்கிற ஆலயத்தில் ஒருவேளை இருக்கும்.
இன்னொரு சிலருக்கு இங்கே வந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. எனவே தான் ஆண்டவர் சொல்கிறார், மார்த்தா மார்த்தா, நீ பலவற்றை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆகவே ஏன் ஆண்டவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னா, கடவுளுடைய பிரசன்னத்தில் வந்தாலும் கூட, இயேசு நம்மோடு இருக்கும்பொழுது கூட நீ கவலைப்பட்டு கலங்குகிறாய். அதான் தப்பு, அதான் தப்பு. மார்த்தா செய்தது ஆண்டவரை உபசரிக்கணும், பார்த்துக்கணும் என்பது அவ்வளோ கண்ணு கருத்துமாக மார்த்தா இருந்தா. ரொம்ப அருமையான காரியம், தப்பே கிடையாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, இயேசு நம்மோடு இருக்கிறார்ன்ற மகிழ்ச்சி அவள் கூட இல்லை. இயேசு என் கூட இருக்கிறாருன்ற மகிழ்ச்சி இல்லை. நான் செய்கிற வேலையில் இயேசு என் கூட இருக்கிறாரு, மகிழ்ச்சி இல்லை. அவ கூட மட்டும்தான் இருக்கிறாரு, என் கூட இல்லை. அவளோட மட்டும்தான் பேசி கொண்டு இருக்கிறார், என் கூட அவர் இல்லை என்ற ஒரு உணர்வு தான் மார்த்தாளை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல வைக்கிறது. ஆண்டவரும் அப்படி சொல்கிறார், அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போதாவது மகிழ்ச்சியோடு இருக்கணும். ஆகவே அன்பாதவர்களே, ஏன் நமக்கு மகிழ்ச்சி இல்லைன்னா, நம்ம இப்படி கவலையினால் நம்ம கலங்கி இருக்கிறதுனா, ஆண்டவர் கொடுக்க அந்த ஆசீர்வாதம் நிறைவாக இல்லை. திருக்கொடை, தூயாவுடைய திருக்கொடை நமக்குள் நிறைவாய் பொழியப்படலை, நிறைவாக நம்ம பெற்றுக்கலை. இன்னும் என்னுடைய இதயம் அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியால் நிரம்பலை அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட நிரம்பாத உள்ளம் எப்படி இருக்கும்? எல்லாம் வேணும் 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 வேணுன்றதே இருக்கும், வேணுன்றதிலே இருக்கும். அன்பாதவர்களே, ஆண்டவர் என்று சொல்கிறாரு, மகிழ்ச்சியை உங்களிடமிருந்து யாரும் நீக்கிவிட முடியாது. அது நான் தர மகிழ்ச்சி, என்னால் வருகிற மகிழ்ச்சி யாரும் நீக்கிவிட முடியாது. அந்த நாளில் நீங்கள் எதையும் கேட்க மாட்டீர்கள். என்கிட்ட கேட்குறது எதுவுமே இருக்காது உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறார். அன்பாதவர்களே, அபாக்குக்காகவும் மிக அருமையான ஒரு புத்தகம், பழைய ஏற்பாட்டு நூலிலே, இறைவாக்கினர் நூல்களிலே இருக்கிற ஒரு அருமையான ஒரு புத்தகம். இறைவாக்கினர் அபாக்குக் என்கிற மனிதர். அந்த மனிதர் சொல்கிறார், அவர் நான் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். எப்போல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பேன்? வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும். பெரிய வயல் இருக்கிறது, மிகப்பெரிய இடம் இருக்கிறது, எல்லாம் காஞ்சி ஒன்றுமில்லாமல் கருகி போய் இருக்கிறது. வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் பெரிய தொழுவம் இருக்கிறது, அவ்வளோ மாடுகள் இருந்தது, ஆனால் ஒரு மாடும் இப்போ அங்கட இல்லை. ஏன்னா பெரிய ஒரு சொத்து, நிறைய பேருக்கு அதான் பெரிய சொத்து. அந்த மாடுகள் இல்லாமல், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், திராட்சை கனி கொடுக்காமல் போனாலும், பெரிய திராட்சை தோட்டம் வச்சுருக்கிறேன் ஆனால் கனி கொடுக்கலை, இந்த வருஷம் எந்த கனியும் கொடுக்கலை, திராட்சை கொடி கனி கொடுக்காமல் போனாலும் நான் கர்த்தருக்குள், ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஆக அன்பாதவர்களே, மகிழ்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு எதுவும் தடை கிடையாது. பட்டினியா, நோவா, சாவா, வேதனையா, வருத்தமா, பிரிவா, எதுவுமே. அதான் பவுல் சொல்கிறார், எது நம்மை பிரிக்க முடியும்? கடவுளுடைய அன்பிலிருந்து எது நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. நான் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பேன். அது பவுலுடைய அருமையான ஒரு வார்த்தை. ஆண்டவரை பற்றி கொண்டவருடைய, ஆண்டவர் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர் பவுல். எனவே திருப்பி சொல்வார், தெசலோனிக்கே திருமுகத்தில் சொல்கிறாரு, எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கன்றாரு. அதே போல் பிலிப்பியர் திருமுகத்தில் 4:4 சொல்கிறாரு, ரிஜாய்ஸ் இன் தி லார்ட், ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதை செய்து காமித்தார். திருத்தூதர் பள்ளிகளை வாசிக்கிறோம். அவர் ஒரு நகரத்திலே அவர் போதிக்க செல்கிற பொழுது, அங்கே அவர்களை நைய படைத்து அவரை ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்தி, வேதனைப்படுத்தி, அவமானப்படுத்தி, அவரையும் சீலாவையும் கொண்டு போய் ஒரு உட்சிறையில், சாதாரண சிறைகளை உள்ளே இருக்கிற ஒரு சிறையில் கொண்டு போய் போட்டுட்டு, கழுவு மரத்தில் மாட்டி அப்படியே குத்துக்கள் போல குத்துவிட்டு அப்படியே உட்கார வைத்திருக்கிறார்கள். அவங்க படுக்கலை, அல்லது அவங்க ரிலாக்ஸாக உட்கார முடியல, அப்படியே குத்துட்டு உட்காந்துக்கிறது போல கழுவு மரத்தில் மாட்டி வைத்திருக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்க? துதித்து பாடுகிறார்கள். அந்த வேதனை, அந்த வலி, அந்த அவமானம், அந்த அசிங்க நேரத்தில் கூட இருவருமாய் துதித்து, ஆண்டவரை சத்தமாய் துதித்து ஆராதித்து பாட்டு பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. மற்ற சிறை கைதிகள்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. என்ன நடந்தது? சிறை கதவுகள் உடைந்தது, அதிர்ந்தது, இடம் அதிர்ந்தது. ஆனால் மாதவர்களே, முடியுமா? முடியும். யாரால் முடியும்? துன்பத்தில், வேதனையில், நெருக்கடியில், அந்த நோயில் கூட யார் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஆண்டுடைய திருக்கொடை, ஆண்டுடைய ஆசீர்வாதம், தூயாவுடைய திருக்கொடை யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க.
மகிழ்ச்சி யாரும் எதுவும் நம்மிடம் பிரிக்கும். அப்போ நாம் சொல்கிறதெல்லாம் மகிழ்ச்சி கிடையாது. சாப்பிட்டா ஒரு சில சொல்கிறோம், அது சந்தோஷம். மகிழ்ச்சிக்கும் சந்தோஷம் வித்தியாசம் இருக்குது. சந்தோஷம் என்ன? சாப்பிட்டா சந்தோஷம், நல்லா உடுத்துனா சந்தோஷம், பணம் கையில் நிறைய இருந்தால் சந்தோஷம், அல்லது இதெல்லாம் சந்தோஷம். இதெல்லாம் இந்த உலகம் தருகிற சந்தோஷம். இதெல்லாம் மறைந்து போகும், நம்மக்கிட்ட இருக்காது. அது இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா சந்தோஷம் போயிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கறது மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி யாரும் நம்மகிட்ட பிரிக்க முடியாது. இந்த உலகம் தர முடியாது, இந்த உலக பொருட்கள் தர முடியாது, இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் தர முடியாது. ஆண்டவர் மட்டுமே தர முடிய அந்த ஒரு ஆசீர்வாதம், அது இதயத்தினுடைய ஆசீர்வாதம். அதை பெற்றுக்கொள்வோம், அதற்காக ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து இந்த நாளில் நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியின் தைலத்தால் நம்மை அபிஷேகம் செய்யும்படியாக நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் மகிழ்ச்சி, இயேசுடைய மகிழ்ச்சியால் நிரம்பி வழியும்படியாக சிறப்பாக மன்றாடுவோம். ஆமென்.